ஓம் நம சிவாய. நைஷதம் என்ற பட்டணத்தில் வேந்தர் குலத்தில் மகாசேனராஜனுக்கு புத்திரனாக வீரசேனன் தோன்றி அகண்டமான பார்த்திவலிங்க பூஜையை 12 ஆண்டுகள் செய்து சிவபெருமானை தரிசித்து மரத்தால் ஒரு மீனை செய்து அதை ஈயத்தால் அலங்கரித்து அதற்கு மாயாசக்தி உண்டாக்கி கொடுக்க பெற்றான். அவனிடம் சிவபெருமான், நீ ஏராளமான மரக்கலங்களுடன் மிலேச்ச சேனையோடு தாருகையின் வனத்திற்கு செல். அந்த வனத்தில் நீ தனியாக சென்று என்னால் படைக்கப்பட்டுள்ள திருக்கோவிலில் போகேஸ்வர லிங்கத்திற்கு பூஜை செய்து பாசுபதாஸ்திரத்தை பெற்று பார்வதி தேவியின் பரிபூர்ண கடாட்சத்தையும் பெற்று தாருகை முதலிய அரக்க மங்கையரையும் தாருகன் முதலிய அரக்கர்களையும் சங்கரிப்பாயாக. உன்னை கண்டதுமே அந்த தாருகையின் வலிமை சிறிதுமில்லாமல் விலகிவிடும் என்றார். அவ்வாறு வீரசேனன் வரம் பெற்று சர்வசக்தனாகி தாருகையின் வனத்தை அடைந்து அரக்கர்களை எல்லாம் சங்கரித்து அங்கேயே அரசாண்டான். இதுவே போகேஸ்வர ஜோதிர்லிங்க மகாத்மியம் ஆகும். இனி ராமேஸ்வர ஜோதிர்லிங்கத்தின் மகிமையை சொல்லுகிறேன். ஸ்ரீராமர் பெற்ற வரமும் ராமேஸ்வர மகிமையும். சௌனகாதி முனிவர்களே, சிவச்சரிதங்களை கேட்க விரும்பிய நீங்கள் ராமேஸ்வர ஜோதிர்லிங்க மகிமையை பக்தியுடன் கேளுங்கள். அது சகல பாபங்களையும் அகற்ற வல்லது. ஒரு காலத்தில் அயோத்தி தேசத்து தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரனான ஸ்ரீராமர் தன் தம்பி லக்ஷ்மணரோடும் சுக்ரீவன் முதலிய 18 பதுமத் தொகையுடைய பலசாலிகளாகிய வானர வீரர்களோடும் கூடி தெற்கு கடற்கரையை அடைந்தார். அங்கே அவர் தங்கி தம்பியாலும் சகல வானர வீரர்களாலும் சேவிக்கப்பட்டு, ஜனகராஜ குமாரியான சீதாதேவி என்னுடன் எப்பொழுது கூடி வாழ்வாள் என்று கவலைப்பட்டார். இந்த சமுத்திரமானது மிகவும் பெரியதாக இருக்கிறதே, தாண்டி செல்ல வேண்டிய என் சைனியங்களோ வானர சேனைகளாக இருக்கின்றன. எனக்கு பகைவனான ராவணன் திருக்கைலாய மலையையே தன் கைகளால் தூக்கிய மகாபல பராக்கிரமசாலி. இது எவ்வாறு நடக்குமோ என்று ஸ்ரீராமர் துக்கப்பட்டு தன் தம்பியை பார்த்து, தம்பி லக்ஷ்மணா, எனக்கு தாகமாக இருப்பதால் எனக்கு ஜலம் வேண்டும் என்று கூறினார். அவர் விருப்பத்தை அவர் அருகிலிருந்த வானர வீரர்கள் உணர்ந்து கொண்டு அதிவிரைவில் புனிதமான தீர்த்தத்தை சேகரித்து கொண்டு வந்து வைத்து, சுவாமி, தூய நன்னீர் கொண்டு வந்திருக்கிறோம், இதை பருகலாம் என்றார்கள். ஸ்ரீராமர் அந்த ஜலக்கும்பத்தை கையில் எடுத்து சிவபூஜை செய்யாததை நினைத்து கொண்டு, வானர வீரர்களே, நான் சிவபூஜை செய்யும் வழக்கம் உடையவன் என்பதை நீங்களும் அறிவீர்களே. நான் இன்னும் சிவபூஜை செய்யாததால் நீர் அருந்துவது யுக்தமல்ல என்று கூறி தண்ணீர் பருகுவதை நிறுத்திவிட்டு பார்த்திவலிங்கம் ஒன்றை உருவாக்கினார். அந்த லிங்கத்திற்கு ஆவாகனம் முதல் நமஸ்காரம் இறுதியாக உள்ள பூஜை முழுவதையும் கிரமப்படி செய்து சிவபெருமானை பலவித தோத்திரங்களால் துதித்து, சங்கரா, இந்த கடல் நீர் விசேஷமானது. என் பகைவனான ராவணன் மிகவும் பலவான். என் வசமோ மனோவிசாரமுடைய வானரங்களே சேனைகளாக இருக்கின்றன. இந்த சமயத்தில் திருவருள் கடாட்சம் மிகுதியாக இருக்க வேண்டும். ராவணன் உமக்கு அன்பனாகையால் மானிடரால் ஜெயிப்பதற்கு அசாத்தியமாக இருக்கிறான். உலக உபகாரமான இந்த ராவண சங்கார விஷயத்தில் கருணை வைத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து பிரதட்சணம் செய்து சிவமந்திர தியானத்துடன் புனர்பூஜை செய்து கல்லலவாத்தியத்தை முழக்கினார். அப்போது சிவபெருமான் அவரது பூஜைக்கு மகிழ்ந்து சகல பரிவாரங்களோடும் உண்மை வடிவமாக காட்சியளித்து, ஸ்ரீராமா, உனக்கு சுபம் உண்டாகுக என்று கூறினார். அவருடைய திவ்ய மங்கள தேஜோ ரூபத்தை ஸ்ரீராமர் தரிசித்து மீண்டும் முறைப்படி அர்ச்சனை செய்து பலவித தோத்திரங்களால் துதித்து வணங்கி, ராவணனை ஜெயிக்கத்தக்க வரங்களை எனக்கு தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சிவபெருமான், நீ விரும்பியவாறே உனக்கு ஜெயம் உண்டாகும் என்று கூறினார். ஸ்ரீராமர் தான் பருகும்படி சேகரித்து வைத்த ஜலத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து
அதை பருகி மீண்டும் சிவபெருமானை நோக்கி, சுவாமி, இந்த திரு உருவத்தோடு இங்கேயே கோயில் கொண்டருளி எல்லோரையும் புனிதராக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவ்வாறே சிவபெருமானும் ஸ்ரீராமரது வேண்டுகோளுக்கு இணங்கி ராமேஸ்வரர் என்ற பெயருடன் திரிலோகத்தாராலும் புகழும்படி அங்கு கோவில் கொண்டிருக்கிறார். இந்த ராமேஸ்வர ஜோதிர்லிங்க பிரபாவத்தை கேட்டவர்களுக்கு சகல பாபங்களும் விலகும். ஓம் நம சிவாய.